Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கும். டேரெக்டாக நான் கேமரா பார்த்து மேக்கப் டுட்டோரியல் மாதிரி யூஸ்வலான வீடியோ மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து போடணும்னு எடுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து எடுத்து வைக்காமல் கரெக்டாக எனக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்த்து எடுத்து வச்சுட்டேன். என்னுடைய ஸ்கின் ப்ரெப் நான் வந்து ஆஃப் கேமராலே வந்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக மேக்கப்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மேக்கப் நான் போடும்போது ஆல்மோஸ்ட் 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கோடைய ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன் அந்த ஒரு க்ளோக்காக. ஏன்னா நான் ஃபைனலாக ஹைலைட்டர் வந்து போட மாட்டேன், பிகாஸ் எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின். ஸோ இது ஃபஸ்ட்டு போட்டாலே போதும், எனக்கு அந்த பயங்கர க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக இதை மட்டுமே தான் ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் வேறு எந்த ஹைலைட்டர் எதுவுமே நான் வந்து என்னோடய மேக்கப்பில் ஆட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இதை போட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் மட்டும் போட்டு நான் வந்து தரவாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு. அதுக்கப்புறமா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் தான். உங்களுக்கு என்ன சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் ப்ரைமரும் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி நான் சொல்லுவேன், உங்களுடைய மேக்கப் லாங் லாஸ்டிங் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து மெயினான ஸ்டெப் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து 2 ஃபவுண்டேஷன் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். மேக் ஃபவுண்டேஷனும், மேக்கில் என்னுடைய ஷேட் வந்து NC35, அதுவும் பேக்கோட ஃபவுண்டேஷன் வந்து 3.0, 2 ஷேடையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 ஃபவுண்டேஷனுமே தரவாக ஸ்பேட்சில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாட் டாப் ப்ரஷ் எடுத்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். பியூட்டி பிளெண்டரில் கூட பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக வேணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ த்ரூ அவுட் த ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லையுமே நம்ம வந்து ஈவனாக கவர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃபோட்டோஸில் வந்து நமக்கு ஆடாக தெரியாமல் இருக்கும். அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் சரி, நான் வந்து மேக்கோடைய ஃபிக்ஸ் ப்ளஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்ட் கண்டென்ட்டோடு இருக்கும்போது அது இன்னுமே வந்து நல்ல பிளெண்ட் ஆகிறதுக்கு, ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நம்ம ஃபவுண்டேஷனும் ட்ரை ஆகாது, குயிக்காக ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகும், ஃபிக்ஸ் ஆகிக்கும் அப்படியே. ஸோ அதுக்காக வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூடயே வந்து நான் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து தரவாக பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து டூ ஃபேஸ்டோட கன்சிலர். இதில் என்னுடைய ஷேட் வந்து சாண்ட். இது ஜஸ்ட் அப்படியே என்னுடைய ஸ்கின் மாதிரி இருக்கும், மை ஸ்கின் இன் பாட்டில்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து எனக்கு எங்கெல்லாம் தேவையோ டார்க்னஸ் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணிக்கணுமோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ குட்டியான ஒரு டென்ஸான பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அதை மட்டும் நான் வந்து டார்கெட்டட் ஏரியாவில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஓவராக ஹெவி கவரேஜும் வேண்டாம். நான் அன்றைக்கி வந்து ரொம்பவே சட்டிலான லுக் தான் வந்து போயிருந்தேன். ஸோ ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஈவன் நான் ஐலைனர் காஜல் கூட நான் வைக்கவே இல்லை. அண்ட் ஒன்ஸ் கன்சிலர் வெளியே முடிஞ்சதுக்கப்புறமா என்னுடைய பேஸை நான் வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அந்த கிளிப்பிங் வந்து எனக்கு மிஸ் ஆகி போச்சு. ஸோ இப்போ வந்து நான் காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லூஸ் பவுடருக்கு மேலே நம்ம வந்து காம்பேக்ட் போடும்போது இன்னுமே நமக்கு மேக்கப் பயங்கரமாக ஸ்டே ஆகும், நமக்கு லாஸ்ட் வரைக்குமே மேக்கப் கலையாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஒரு லூஸ் பவுடர் வந்து கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் உங்கள் மேக்கப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் காம்பேக்ட் வந்து நான் மேக்கோடைய காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஷேட் வந்து NC40. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பவுடர் பஃப் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு என்னுடைய என்டையர் ஃபேஸையும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஸ் அண்ட் நெக்லையும் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ப்ரஷ் வச்சு நான் வந்து ஈவனாக கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் ப்ராடக்ட்ஸ் வச்சு செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக வரும். அண்ட் ஒன்ஸ் பவுடர் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஐ மேக்கப் போய்க்கிறேன். ஐ மேக்கப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் நான் வந்து பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஐப்ரோவுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து வெட் அண்ட் வெல்லோட ஐப்ரோ கிட், மிஸ் கிளர், அதுக்கப்புறமா இன்னும் ஸ்விஸ் பியூட்டியோடது. இந்த மாதிரி 2-3 ப்ராடக்ட்டில் சேர்த்து எனக்கு தேவையான கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைடல் டே அன்றைக்கி நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க, இல்லை வேறு யாரையோ வச்சு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஷர்ட் டைப் மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஹேரெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றுவோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ அது நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம மேக்கப் எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அண்ட் ஐப்ரோ முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ஐப்ரோஸை வந்து கன்சிலர் வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப் டிஃபைன்ட் ஐப்ரோஸ் கிடைக்கும். அண்ட் ஐலிட்ஸையுமே வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், டார்க் சர்க்கிளோடு இருக்கிறதுக்கும் டார்க் சர்க்கிள் இல்லாமல் இருக்கிறதுக்கும். அண்ட் ஐஷேடோ வந்து நான் ஆஃப் கேமராலே வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லைன்றதை விட உங்களுக்கு எப்படி காமிக்க முடியும்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு கன்வீனியன்ட்டான பொசிஷனில் வச்சு நான் என்னோடய ஐ மேக்கப் வந்து முடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ரொம்பவே நார்மலான ஐஸ் தான் வந்து போயிருந்தேன். கட் க்ரீஸ், சாஃப்ட் கட் க்ரீஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெவியாக எந்த இதுவும் பண்ணல, கிளிட்டரியாக எதுவுமே வந்து பண்ணல. ரொம்பவே சட்டிலாக இருக்கணும்னு தான் நான் வந்து நினச்சேன். ஸோ ஒரு ரோஸ் கோல்டு ஐ லுக் மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் ஐஷேடோ எடுத்து ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக ஐலைனர் போட்ட மாதிரி இருக்காது. எனக்கு ரொம்பவே சட்டிலான லுக் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கான ப்ராடக்ட்டுக்கு லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ண பார்க்குறேன்.
அண்ட் என்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கும் சரி, என்னுடைய வெட்டிங்க்கும் சரி, என்னுடைய ரிசப்ஷனுக்கும் சரி 3க்குமே மேக்கப் நான் தான் வந்து பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கும், சாரீ ட்ராப்பிங்க்கும், லெஹங்கா ட்ராப்பிங்க்கும் மட்டும் தான் நான் வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் ஐஷேடோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காராக்கு நான் வந்து 2-3 மஸ்காரா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். லோரியலோட மஸ்காரா ஒன்று, டூ ஃபேஸ்டோட மஸ்காரா ஒன்று, மேக்கோட மஸ்காரா ஒன்று, இந்த மாதிரி மிக்ஸ்டாக யூஸ் பண்ணியிருந்தேன். ஈவன் மேப்லின்ட்டு கூட யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபேஸ்க்கு வந்து ப்ளஷ் ஆட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து கே பியூட்டியோட ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வார்ம்த்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மிஸ் கிளர்லேருந்து ஒரு ப்ளஷ் எடுத்திருந்தேன். இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது முடிச்சதுக்கப்புறமா கான்டோர் மாதிரி பண்ணிக்காமல் லைட்டாக ப்ரான்ஸ் மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு பெனிஃபிட்டோட ஹூலா ப்ரான்சர் வந்து எடுத்து என்னுடைய 2 சைடு சீக்ஸில், ஜா லைனில் வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ரான்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபார் லிப்ஸ்டிக் நான் வந்து ஒரு ப்ளம் ஷேடில் இருக்கக்கூடிய ஒரு லிப் லைனர் வந்து போட்டுக்கிட்டேன். டார்க்கான லிப் லைனர். எப்படி நான் வந்து ஒரு பிங்க் அண்டர் டோனில் இருக்க மாதிரி லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்காக ஒரு ப்ளம் ஷேடில் இருக்கக்கூடிய டார்க்கான லிப் லைனர் வந்து போட்டுட்டு அதுக்கு லிப்ஸ்டிக் வந்து நான் சுகரோட டேன் ஃபன் லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா மேக்கோடைய ஆல் ஃபயர் டெப் ஷேட், இந்த 2-3 ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு பிங்க் டோன் வந்து கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சாரி வந்து பிங்க் கலர், என்னுடைய செகண்ட் சாரிலையுமே வந்து பிங்க் தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹேவ் டு சூஸ் பிங்க் தான். பட் ரொம்ப பிரைட்டான ஃபுஷியா பிங்க் மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ஒரு ஒயின் மாதிரியான பிங்க்கும் வேணும். அட் த சேம் டைம் வந்து எனக்கு ரொம்ப வாஷ் அவுட் பண்ணாத மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப பிரைட்டாகவும் வைக்கல, ரொம்ப சட்டிலாகவும் வைக்கல. ஸோ இன் பிட்வீனில் ஒரு 2-3 லிப்ஸ்டிக் ஷேட் கலந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா டூ ஃபேஸோட லிப் இன்ஜெக்ஷனும் இதுக்கு மேலே வந்து போட்டிருந்தேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக, ஆல்சோ கொஞ்சம் க்ளாஸி எஃபெக்ட்டும் இருக்கும் அதுக்காக. ஸோ ஓவராலாக லுக் வந்து செக் பண்ண நல்லா இருந்துச்சு. ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, என்னுடைய சீக்ஸில் ஒரு மோல் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஐலைனர் வச்சு நான் வந்து அப்படியே போட்டுக்கிட்டேன். என்னுடைய பியூட்டி மார்க் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பிந்தி வச்சுக்கிட்டேன். ஒரு க்ரீன் கலர் பிந்தி 2 சாரிக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி. அண்ட் என்னோடய அம்மாவும் தங்கச்சியும் பார்த்து மேக்கப் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சாரீ ட்ராப்பிங்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் ஆள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னுடைய ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து பேக் சைடில் வந்து மெஸ்ஸி பிரைட் வந்து கேட்டிருந்தேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல் பஃப் வந்து வைக்க சொல்லியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் ஃப்ரிஞ்சஸ் மாதிரி ஹேர் எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதையும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்சோ எனக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து முடிக்கிறதுக்கு, வீட்டில் வச்சு முடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ மண்டபத்துக்கு போய் தான் வந்து கொஞ்சம் டச்சப்ஸ்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஹேரை ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அங்கங்கே ஸ்பாஸ் ஏரியா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டச்சப் பண்ணுறது இது எல்லாமே வந்து நான் மண்டபத்துக்கு போய் தான் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டேன். ஆல்சோ ஃப்ளவர்ஸும் இங்கே நிறைய வைக்க முடியலை. அண்ட் ஹேரில் நான் வந்து லைன்ஸும் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஃப்ரண்ட் பஃப்பில் அதுவும் வந்து பண்ண முடியல டைம் இல்லாததுனால. ஸோ இதுதான் ஃபைனல் ஃபினிஷ்டு லுக். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரொம்பவே சட்டிலாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து எலிகண்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர்.